படி கட்டு செத்துக்கிறோமா இல்ல ஒரேடியா மொட்டை அடிக்கிறோமான்ற 30 நாள் பந்தயத்துல வெல்கம் பேக் டு 27வது நாள். ஒர்க் ஃப்ரம் ஆபீஸோட முதல் நாள் எப்படி ஆகும் தெரிஞ்சிருந்தா நான் லீவே போட்டிருப்பேன். என்னோட ஒய்ஃபுக்கு ப்ராஜெக்ட் போய் வேலை போறதுக்கு நான் காரணமா? நான் மெயின்டெனன்ஸ் பண்ண 6 சர்வர்ல 2 சர்வர் புகஞ்சு போயிருச்சா? இப்படி சுத்தி அடிச்ச இன்னியோட கதை. மண்டே கிளம்புற எதிர்த்து உடனே எம்டி ஸ்டொமக்ல தண்ணி குடிச்சிட்டு டிமார்ட்ல ஆஃபர் பிரைஸ்ல 90 ரூபாய்க்கு வாங்கின பன்னீரை வேக வச்சு எடுத்துட்டு இன்னொரு பக்கம் எலக்ட்ரிக் நண்பன் கிட்ட சன்னாவையும் டாலியும் ஒப்படைச்சிட்டு நிம்மதியா அழகா மண்டேவை ஓபன் பண்ண. அதை இதுன்னு ரொம்ப யோசிக்காம பல்ல வச்சுட்டு சமத்து பொண்டாட்டி பிரேக்ஃபாஸ்ட்க்கு தேவையானதை ரெடி பண்ண ஒண்ணு நாங்க லோட் பண்ண ஆரம்பிச்சோம். என்னோட பிரெக்னென்ட் லேடி 5 மாசம் பிரெக்னென்ட்டா இருக்கிறதுனால அவங்களால ஆபீஸ்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்திருக்க முடியல. பேக் பெயின் ஆகிறதுனால அப்பப்போ படுக்கணும்னு நினைக்கிறாங்க. 5வது மாசம் வரை சமாளிச்சாச்சு. இனிமேல் ரிஸ்க் எடுக்கலாமா? அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் டெலிவரி வரைக்கும் ஆபீஸ்ல கேட்க சொன்னேன். இப்போ என்ன பிரச்சனைனா என்னோட ஒய்ஃபுக்கு ப்ராஜெக்ட் ரீசெண்டா தான் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயர் நெகட்டிவ் ரேட்டிங். சரி கம்மியான ரேட்டிங் வாங்குனதுனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. டிஸ்கஷன் முடிஞ்ச துணி வச்சு காய போறப்ப ஐடில மெட்டர்னிட்டி லீவ்னு சொல்லி டெலிவரிக்கு 6 மாசம் லீவ் கொடுப்பாங்க. சம்பளம் கொடுப்பாங்க. யாரும் பயந்துராதீங்க. என்னோட ஒய்ஃப் ஆபீஸ்க்கு தேவையான சத்து மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. வழக்கத்துக்கு மீறி ரொம்ப சந்தோஷமாவே இந்த நாள் தொடங்க ஒரு வழியா நாங்க கிளம்பி ஆபீஸ்க்கு வந்துட்டோம் நண்பங்களே. ஆஸ் யூஷுவல் போல எலக்ட்ரிக் நண்பரால பெருசா சன்னாவும் டாலியும் குக் பண்ண முடியல. ஆஃப் பாயில் தான் எதிலுமே உப்பு கூட கிடையாதுன்னு பாத்துக்கோங்களேன். என்னோட ஒய்ஃப் சப்பாத்திக்காக வெயிட்டிங். வாழ்க்கையிலே 1 மணி நேரம் மேல செலவு பண்ணி கதற சாப்பிட்டா தோண்டு வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு வழியா புரோட்டீனை சாப்பிட்டு வேலை பக்க ஜம்ப். என்னோட ஒய்ஃப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் உங்க மேனேஜர் கிட்ட பேச நல்ல வேலை நீங்க இப்படி சொன்னீங்க. உங்களை நம்பி ட்ரெயின் பண்ணிருந்தா இன்னும் 3 மாசத்துல அதுக்கப்புறம் 6 மாசம் லீவ் எடுத்துட்டு போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் நாங்க வேற ஆளை பார்த்து மறுபடியும் ட்ரைனிங் கொடுக்கணும். அதனால உங்களை இப்பயே ப்ராஜெக்ட்ல இருந்து தூக்குறோம், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ப்ராஜெக்ட் போனதே ஒரு பிரச்சனை தான். ஆனா லாஸ்ட் இயர் கம்மியா ரேட்டிங் வாங்கி இருந்து ப்ராஜெக்ட் இல்லாம இருக்கிறவங்கள கம்பெனில இருந்து செல்ஃப் ரிசைன் பண்ண சொல்லிடுவாங்க. என்னோட ஒய்ஃப் பாக்குறதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்களோட குரல் அழுகிற லெவலுக்கு மாறிடுச்சு. என்னோட ஒய்ஃப் புதுசா ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணதுனால அவங்களோட ரேட்டிங் சரியில்லாதனாலையும் இப்படி நடந்துருமோன்ற பயத்தினால தான் இவ்வளவு நாளா நாங்க இதை சொல்லவே இல்ல. கொஞ்சம் டைவர்ஷனுக்காக நான் அப்படியே ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு பைசப் அண்ட் பேக் ஒர்க் அவுட் ஓகேவா போச்சு. வெயிட் லாஸ் ஆயிருக்கும்னு நினைச்சா 3 கிலோ வெயிட் ஏறி இருக்கு. அட போங்கடா, முடிச்சிட்டு வெளில வரதுக்குள்ளே ஒரு காலு. நான் புதுசா பார்த்த வேலையில 6 சர்வர்ல 2 சர்வர் படுத்துருச்சு. நான் வெள்ளிக்கிழமையோட வீடியோல தான் ரொம்ப சந்தோஷமா சொன்னதை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னு ஒரு பக்கம் பார்த்தேன், என்ன பண்றதுனே புரியல. இன்னொரு பக்கம் ஒய்ஃபுக்கு என்ன ஆறுதல் சொல்றதுனே புரியல. ஒய்ஃப் இன்னைக்கு தேவையில்லாம அவங்க மேனேஜர் கிட்ட பேச சொன்னது ஏன் தப்பாயிருச்சு. என்னோட ஒய்ஃப் சேடாகி அது குழந்தைய அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அவங்களே அதை விட்டு வெளில வர நினைச்சப்போ வேலையே போனாலும் அதை பத்தி கவலைப்படாம சப்போர்ட்டிங்கா இருக்கணும்னு நினைச்சேன். நாளைக்கு அவங்க மேனேஜர் கிட்ட கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு இருக்கும். இப்படிதான் எங்களுடைய டே ஒரு மிக்ஸ்டு எமோஷனா முடிஞ்சது. நண்பங்களே, நம்மளோட ஒரு நாளுக்காக இஷ்டப்பட்டது கஷ்டப்பட்டு செய்யுங்க. பை பை. பேசாம நான் யூடியூபர் ஆயிடலான்னு நினைக்கிறேன்.